என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னை கண்டால் நீ எந்த விதமான தயக்கமும் இன்றி, எந்த விதமான யோசனையும் இன்றி உடனடியாக என்னை தொட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் யார் மூலமாக உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது என்பதனை சொல்வதற்காக உன் தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெறவிருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை எண்ணி இந்த தாயானவள் என் முன்னால் நீ கண்ணீர் சிந்தினாயல்லவா? உன்னுடைய அந்த கண்ணீருக்கு பதில் நாளைய விடியலில் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, சில நேரங்களில் சிலரினுடைய இழப்பு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் அதற்கு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக இருக்கும். இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் இல்லாமல் போனதற்கு நீ நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருப்பாய். அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் எத்தனை தான் நடந்தாலும் அவையெல்லாம் உன் மனதிற்கு திருப்தியாக ஒரு நாளும் இருந்து விடாது. இந்த நிலையில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை அந்த விஷயத்திற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் தள்ளிவிடும். அந்த நிலையிலிருந்து உனக்கு மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் எதுவுமே உருவாகாத பொழுது சில நேரங்களில் வாழ்க்கையையே உனக்கு வெறுக்க தோன்றும். சில பிரிவுகளினுடைய நினைப்பு எக்காலத்திலும் உன்னை விட்டு போகாது. அப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது. உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் பாதி நேரங்கள் அதை பற்றி நினைப்பதிலேயே நீ செலவிட்டு விடுகின்றாய். உனக்கான நல்ல விஷயங்கள் செய்வதற்கு உனக்கு நேரம் போதாமல் போய்விடுகின்றது. என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில்? நாம் இனி என்னதான் செய்ய போகின்றோம் இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி என் பிள்ளை மனமுழுக்க வேதனையோடு நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் தீர்வாக நான் இப்பொழுது உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதை இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா? அதை ஒரு நாளும் உன்னால் மறுக்க முடியாது. ஏனென்றால் நான் சொல்லப் போகின்ற விஷயம் அப்பேற்பட்ட விஷயம். உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லப் போகின்றவர் யார் என்று தெரிந்து கொண்டால் என் பிள்ளை, நீ சிந்திய கண்ணீரை கூட அப்படியே நிறுத்தி விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு எதனால் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தது என்பதற்கான முடிவினை நீ தெரிந்து கொள்வாய். இனி ஒரு நாளும் நாம் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அப்பேற்பட்ட ஒருவரை பற்றிதான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சோதனை காலமும் நீ கடந்து வரும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருந்தாய். நம் வாழ்க்கையில் எப்பொழுது திருப்பம் வரும்? எப்பொழுது நாம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும்? எப்பொழுது நாம் எல்லாவற்றையும் மீட்டெடுப்போம்? எந்த நொடி நமக்கான மன அமைதியை கொடுக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாய். இந்த வேதனை தீர வேண்டிய நேரம். இனி ஒருபொழுதும் என் பிள்ளை இதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை காலமும் நீ நினைத்து கண்ணீர் சிந்தியது வீண் என்பது போலத்தான் நான் சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு ஆகப் போகின்றது. என் பிள்ளையே, இது போன்ற ஒரு நிலையை நீ எப்பொழுது மாறுவாய்? என் நேரமும் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நான் உன்னை எப்பொழுது மீட்டெடுப்பேன் என்று சொல்லிதான் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் எல்லோருக்கும் நான் சொல்கின்ற விஷயங்கள் மனநிறைவை கொடுத்து விடுவதில்லை. அவரவர் எண்ணங்கள் தான் அவர்களுக்கு முக்கியம். அம்மா சொல்வது நம் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு நல்லது, நாம் எந்த அளவிற்கு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று யாரும் சிந்திப்பது கிடையாது. என் பிள்ளையே, நீ என்னுடைய குழந்தையானால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன் மனதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால்
இது உன் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயம். நீ நன்றாக இருந்த பொழுதெல்லாம் உனக்குள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத விஷயம். சட்டென்று ஒரு பிரிவு உன்னை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டது. எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்தது. அப்படியானால் என் பிள்ளையே, இந்த உணர்வை நான் உனக்கு சரி செய்து கொடுக்க போகின்றேன். இதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையை உன் கைகளில் தரப்போகின்றேன். நீ யாரொருவரின் பிரிவை நினைத்து இத்தனை காலமும் வருந்திக் கொண்டிருந்தாயோ, அவர் மூலமாகத்தான் நாளை உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நாளை ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை நாள். உன் இல்லத்திலிருந்து சமீபத்தில் இறந்து போனவர்களும் சரி, முன்னோர்களும் சரி, நிச்சயமாக உன் இல்லம் தேடி வரக்கூடிய நாள். என் குழந்தை, முன்பெல்லாம் இவர்களை நினைத்து நினைத்து நீ கதறி அழுது, இவர்கள் மீண்டும் நம்மிடம் வந்து சேர்ந்து விட மாட்டார்களா என்று நினைத்த காலம் இப்பொழுது இந்த நாளில் உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது. அதாவது நீ அவர்களை தேடினாயல்லவா, அந்த நாளிலெல்லாம் அவர்கள் உன்னை தேடி வரவில்லை. ஏனென்றால் அவர்களால் வர முடியாது. இது அவர்களுக்கான உலகமே கிடையாது. ஆனால் இந்த அமாவாசை நாளில் உன்னை பார்க்க அவர்களுக்கு மிக பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற அவர்களை நீ நிச்சயமாக காணலாம். அவர்களினுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். நீ எதிர்பார்க்கின்ற பல உதவிகள் நிச்சயமாக உனக்கு இவர்கள் மூலமாக கிடைத்தே தீரும். உனக்கு என்ன வேண்டும் என்று இவர்கள் முன்னால் நீ கேட்டால் போதும். இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்கள் மீண்டும் வரும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் உனக்கான இந்த விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொன்னது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அதாவது யாரொருவரின் பிரிவு உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக புரட்டி போட்டதோ, அவர்கள் நாளை உன்னுடைய இல்லத்தில் இருக்க போகிறார்கள் என்பது உனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த மகிழ்ச்சியை உனக்கே சொந்தமாக தருவதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, துன்பமும் துயரமும் தான் வாழ்க்கை என்று நினைக்காதே. அதே நேரத்தில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்றும் நிச்சயமாக இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய இல்லத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் இருந்த ஒருவர் சட்டென்று இல்லாமல் போனது எந்த அளவிற்கு ஒருவரின் மனதை பாதிக்கும் என்பது ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் என் குழந்தை, இந்த நிலையிலிருந்து கடந்தாகத்தான் வேண்டும். எல்லோருக்கும் ஒரு நாள் இதே நிலை வந்தே தீரும். அதனால் என் குழந்தை, இதை நினைத்து வருத்தப்படாமல் அவர்கள் வருகின்ற நாளில் நீ சந்தோஷமாக இருப்பதை அவர்களுக்கு காண்பித்துக் கொடு. ஏனென்றால் நீ சந்தோஷமாக இருந்தால்தான் அவர்களின் இடத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ எப்படி இருக்கிறாய் என்பதை கண்டுதான் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களால் மனநிறைவோடு வாழ முடியும். அதனால் அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து குறைந்தபட்சம் ஒரு சொம்பு நீரையாவது அவர்களின் புகைப்படத்திற்கு முன்னால் வைத்துவிடு. நிச்சயமாக அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து உன்னை கண்டு செல்வார்கள். உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்க நல்லாசிகளை உனக்கு வழங்கிவிட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். இந்த அம்மா இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எதை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கான சோதனை கட்டம் நீங்கிவிட்டது. எல்லா தெய்வங்களும் உன்னை தேடி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. எல்லோரின் ஆசிகளையும் முழுமையாக பெற்று இந்த வாழ்க்கையை உனதாக்கிக்கொள். என்றும் இந்த அம்மா
உன்னோடு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.